ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம 6 மாத குழந்தைக்கு உடல் எடை வேகமாக அதிகரிக்க, அதே சமயம் ரொம்ப சுவையான ரொம்ப ஆரோக்கியமான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பியூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி நல்லா 2 டைம் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிச்சதுமே இதில் ஸ்டீமர் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுருங்க. கிழங்கு நல்லா வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஃபோர்க் வச்சு கிழங்கை குத்தி பார்த்தீங்கன்னா ஃபோர்க் கிழங்குக்குள்ளே ஈஸியாக இறங்கணும். அந்தளவுக்கு கிழங்கு சாஃப்டாக வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்பூன்லேருந்து எடுத்து கீழே ஊற்றுனீங்கன்னா இந்த பியூரி உடனே விழுகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான ஆரோக்கியமான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பியூரி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.